அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு புரதச்சத்து அதிகமாக உள்ள பருப்பு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், உளுந்து, வெந்தயம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப் புழுங்கல் அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் தண்ணி விட்டு 2-3 டைம் நல்லா கழுவிக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடை சுடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் மாவு ஊறினா போதும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி, உளுந்து, பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிடலாம். இப்போ கிரைண்டர் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசி, பருப்பு எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றாமல் நல்லா மைய அரைக்கணும். தேவைப்பட்ட அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் 3 இதில் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சிரத்தி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ பருப்பு வகைகளாக நம்ம போடுறதுனால கேஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் நம்ம பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பாசிப்பருப்பு கூட இதில் நம்ம 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு நம்ம புளிக்க வைக்க போகிறதில்ல, உடனே ஆட்டி நம்ம உடனே சுட போகிறோம். இந்த மாவில் கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்குது. இதில் சர்க்கரையோ கொழுப்போ கிடையாது. ஸோ இந்த அடை சாப்பிட்றதுனால நல்லா செரிமானம் ஆகும். தோசைக்கு மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கு தேவையான சட்னி நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, கல்லுப்பு, உங்களுக்கு தேவையான உடச்சக்கடலை போட்டுக்கலாம். நான் உடச்சக்கடலை போடலை. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு தாளிப்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தோசை கல்லை அடுப்பில் வச்சு கல் சூடானோன்னே அரைச்சி வச்ச மாவை தோசை பார்த்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். 2 கரண்டி மாவை தோசை கல்லை ஊற்றி நார்மலாக எப்படி தோசை ஊற்றுறோமோ அது போல் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சுற்றி ஊற்றிக்கலாம். இப்போ அடிப்பாக வந்ததுக்கப்புறம் தோசையை திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் தோசையை எடுத்துடலாம். தோசை மெலிசா ஊற்றினா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ அரைச்சி வச்ச சட்னியோட இந்த தோசையை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் வச்சுக்கலாம், இல்லை நைட்டு டின்னருக்கும் இந்த தோசை நம்ம எடுத்துக்கலாம். எப்போதுமே நம்ம டிஃபனுக்கு, டின்னருக்கும் இட்லி, தோசை சுட்டு தரதுக்கு போல் இந்த மாதிரி அடை செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.